வேதத்திலே அநேக வம்ச வரலாறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் அநேக நேரங்களில் அவைகளை கவனிப்பதில்லை. ஆனால் அவைகளும் நாம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றதாக காணப்படுகின்றது. அதனை புரிந்து கொள்ளும் வகையிலே சில கேள்விகளை நாம் பார்க்கலாம். முதல் கேள்வியாக, நோவா, ஆதாம், ஏனோக், சேத் என்ற நபர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா? அடுத்த கேள்வி, நோவா ஏன் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கையும் லாமேக்கையும் மெத்துசலாவையும் பேழைக்குள்ள அழைத்து செல்லவில்லை? நோவா, ஆதாம், சேத், ஏனோக் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா? இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ளும் வகையிலே ஆதியாகமத்தினுடைய 5ஆம் அதிகார பகுதியினை நாம் பார்க்கலாம். அதிலே ஆதாமினுடைய வம்ச வரலாறு இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே நாம் கவனித்தோமானால், ஆதாமிற்கு 130 வயதான பொழுது அவருக்கு சேத் என்ற குமாரன் பிறந்தார். சேத் என்ற குமாரன் பிறந்த பிறகு ஆதாம் 800 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 930 வருடங்கள். அடுத்ததாக ஆதாமினுடைய குமாரன் சேத்தை கவனித்தோமானால், இந்த சேத்திற்கு 105 வயதான பொழுது அவருக்கு ஏனோஸ் என்ற குமாரன் பிறந்தார். இந்த ஏனோஸ் பிறந்த பிறகு சேத் 807 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 912 வருடங்கள். அடுத்ததாக சேத்தினுடைய குமாரன் ஏனோஸை கவனித்தோமானால், இந்த ஏனோஸுக்கு 90 வயதான பொழுது அவருக்கு கேனான் என்ற குமாரன் பிறந்தார். கேனான் பிறந்த பிறகு இந்த ஏனோஸ் 815 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 905 வருடங்கள். அடுத்ததாக ஏனோசினுடைய குமாரன் கேனானை கவனித்தோமானால், இந்த கேனானுக்கு 70 வயதான பொழுது அவருக்கு மகலாலேயேல் என்ற குமாரன் பிறந்தார். இந்த மகலாலேயேல் பிறந்த பிறகு இந்த கேனான் 840 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 910 வருடங்கள். அடுத்ததாக இந்த கேனானுடைய குமாரன் மகலாலேயேலை கவனித்தோமானால், இந்த மகலாலேயேலுக்கு 65 வயதான பொழுது யாரைத் என்ற குமாரன் பிறந்தார். இந்த யாரைத் என்ற குமாரன் பிறந்த பிறகு மகலாலேயேல் 830 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 895 வருடங்கள். அடுத்ததாக மகலாலேயேலுடைய குமாரன் யாரைத்தை கவனித்தோமானால், இந்த யாரைத்துக்கு 162 வயதான பொழுது அவருக்கு ஏனோக் என்ற குமாரன் பிறந்தார். இந்த ஏனோக் என்ற குமாரன் பிறந்த பிறகு இந்த யாரைத் 800 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 962 வருடங்கள். அடுத்ததாக யாரைதினுடைய குமாரன் ஏனோக்கை கவனித்தோமானால், இந்த ஏனோக்குக்கு 65 வயதான பொழுது அவருக்கு மெத்துசலா என்ற குமாரன் பிறந்தார். மெத்துசலா பிறந்த பிறகு இந்த ஏனோக் 300 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 365 வருடங்கள். அடுத்ததாக ஏனோக்கினுடைய குமாரன் மெத்துசலாவை கவனித்தோமானால், இந்த மெத்துசலாவிற்கு 187 வயதான பொழுது அவருக்கு லாமேக் என்ற குமாரன் பிறந்தார். லாமேக் பிறந்த பிறகு இந்த மெத்துசலா 782 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 969 வருடங்கள். அடுத்ததாக மெத்துசலாவின் குமாரன் லாமேக்கை கவனித்தோமானால், இந்த லாமேக்குக்கு 182 வயதான பொழுது அவருக்கு நோவா என்ற குமாரன் பிறந்தார். நோவா பிறந்த பிறகு இந்த லாமேக் 595 வருடங்கள் வாழ்ந்தார். ஆக மொத்தம் அவருடைய வாழ்நாட்கள் 777 வருடங்கள். அடுத்ததாக லாமேக்கினுடைய குமாரன் நோவாவை கவனித்தோமானால், இந்த நோவாவிற்கு 500 வயதான பொழுது சேம், காம், யாப்பேத் என்ற குமாரர்கள் பிறந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் முந்தைய காணொளியிலே நோவாவிற்கு 500வது வயதில் பிறந்தவர் யாப்பேத் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். மேலும் இந்த நோவாவிற்கு இன்னும் 100 வருடங்கள் ஆகின்ற பொழுது இவருடைய 600வது வயதிலே ஜலப்பிரளயம் வந்தது. இவ்வாறு ஆதியாகமத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற வம்ச வரலாறு முடிவு பெறுகின்றது. இப்பொழுது நாம் நம்முடைய கேள்விக்கு கடந்து செல்லலாம். நோவா, ஆதாம், சேத்,
ஏனோக் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா? இந்த பகுதியிலே நாம் கவனித்தோமானால், நோவா பிறந்தது 1056வது வருடத்தில். ஆனால் ஆதாம் மரித்தது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து 930வது வருடம். ஏனோக் மரித்தது 987வது வருடம். சேத் மரித்தது 1042வது வருடம். ஆகையினால் நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், நோவா பிறப்பதற்கு முன்னரே இந்த 3 நபர்களும் மரித்து விட்டார்கள். ஆகையினால் மீதமுள்ள நபர்கள் மட்டுமே நோவாவின் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நோவா, ஆதாம், சேத், ஏனோக் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா என்றால் இல்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, நோவா ஏன் தன்னுடைய கொள்ளு தாத்தாவும் தேவனோடு சஞ்சரித்தவருமாகிய ஏனோக்கையும், தன்னுடைய தாத்தா லாமேக்கையும், தன்னுடைய தகப்பன் மெத்துசலாவையும் பேழைக்குள் அழைத்து செல்லவில்லை? இதற்கான பதிலையும் நாம் முன்னர் வரைந்திருந்த ஆதாமினுடைய வம்ச வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதன்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து நோவா பிறந்தது 1056வது வருடம். அதிலிருந்து நோவாவினுடைய காலத்திலே ஜலப்பிரளயம் வந்தது 1656வது வருடம். இதிலே நோவா பிறப்பதற்கு முன்னரே ஏனோக் மரித்து விட்டார். ஏனோக்குடைய முடிவை குறித்து முன்னர் ஒரு காணொளியிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக, நோவாவினுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அனைவரும் ஜலப்பிரளயத்திற்கு முன்னரே மரித்து விட்டார்கள். குறிப்பாக மெத்துசலா ஜலப்பிரளயம் வந்த அதே வருடத்திலே மரணமடைகின்றார். ஆகையினால்தான் நோவா தன்னுடைய கொள்ளு தாத்தா ஏனோக்கையும், தன்னுடைய தாத்தா மெத்துசலாவையும், தன்னுடைய தகப்பன் லாமேக்கையும் பேழைக்குள் அழைத்து செல்லவில்லை. மேலும் இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்தவனாகிய ஏனோக்கினுடைய வம்சத்திலே வருகின்றவர். ஆனால் ஏனோக்குடைய வம்சத்திலே வருகின்ற மெத்துசலாவும் லாமேக்கும் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னரே மரணமடைந்து விட்டார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் நிச்சயமாக பேழைக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டிருப்பார்கள். காரணம், இவர்களுடைய வம்சம் தேவனோடு நெருங்கிய தொடர்பிலே காணப்பட்டது. இதிலிருந்து நோவா ஏன் ஏனோக்கையும் லாமேக்கையும் மெத்துசலாவையும் பேழைக்குள் அழைத்து செல்லவில்லை என்றால், இவர்கள் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னரே மரித்து விட்டார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் 120 ஆண்டுகளை நியமித்தார்? இது வாழ்நாள் அளவை குறிப்பிடுகின்றதா அல்லது ஒரு கால அளவை குறிப்பிடுகின்றதா? அடுத்ததாக, நோவாவுக்கு ஏன் மகன்கள் தாமதமாக பிறந்தார்கள்? இவைகளுக்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம்.